டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவிஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபி, மினி சோக்கோலவா கேக். இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அண்ட் இதை 3 இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக ஒரு பாயிலிங் பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பவுல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்காக 4 டெய்ரி மில்க் 10 rupees பேக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாக்லேட் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். இப்போ பாருங்க, கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லம்ஸ்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் திக் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி தான் ஆகணும். இப்போ பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த பர்பன் பிஸ்கெட் தான். ஸோ பேக் ரிமூவ் பண்ணி எல்லா பிஸ்கட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதை ஒரு 2 செகண்ட் மட்டும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு நல்ல பேட்டர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும்.
ஒரு 3-4 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு தெரியும். நம்ம ஒரேடியாக சேர்த்துட்டோன்னா அந்த பேட்டர் ஃபார்ம் நம்மளால் கொண்டு வர முடியாது. இப்போ பாருங்க, நல்ல பர்ஃபெக்டாக இருக்கு. அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மினி சாக்கோலேவா கேக் நம்ம இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். இந்த குழி பணியாரம் பாத்திரம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நல்லா ஆயில் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம பேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுங்க. இப்போ அதை ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது நல்லா ஈவன் ஆகிடும். அண்ட் இப்போது நம்ம சாக்லேட் பால்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதுக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஒரு பாலாக எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ திரும்பி இதை கவர் பண்ணுறதுக்காக மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் பேட்டர் மட்டும் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு தடவை நல்லா ஷேக் பண்ணி இது ஈவன் ஆகிடுச்சு. இப்போது இதை லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணுறேன். நல்லாவே சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். சூப்பராக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. உள்ள பாருங்க நம்ம சாக்லேட் மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இது சுட சுட ஓப்பன் பண்ணும்போது இன்னும் நிறையவே மெல்ட் ஆகும். நான் கொஞ்சம் ஆடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதனால இந்த மாதிரி இருக்குது. இது பர்ஃபெக்டாக நம்ம ஷாப்பில் வாங்குகிற அதே சாக்கோலேவா கேக் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ண மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். அண்ட் கேக்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ள நம்ம சாக்லேட்டோட அது மெல்ட் ஆகி சாப்பிட்றம்போது செம்மையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.